நாகராஜ சோழன் 50,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். ஜெயிக்கிறவனுக்கு ஜே போட்டு தான் நாசமா போட்டீங்க. ஏய் சோழா, நாகராஜ சோழா, முகத்தையாவது பாக்கலாம்ல. அப்படியெல்லாம் இருக்காது. கூட்டம் மாலை எல்லாம் போட்டு அவர் முகத்தை மறைச்சிருப்பாங்க. நீ வேணா பாரு. சாயந்தரம் நிச்சயம் அவர் வந்து என்ன பாப்பாரு. விவசாய பெருங்குடி மக்களும், ஆசிரிய பெருந்தைகளும், பாட்டாளி தோழர்களும், கைவண்டி எழுப்போரும், கஷ்டப்படுவோரும், கைத்தறி நெசவாளர்களும் பெருவாரியான வாக்களித்து தம்பி நாகராஜ சோழனை வெற்றி பெற வைத்தார்கள். இந்த மணிமாறனுடைய ஆதரவு பெற்ற ஒரே காரணத்தினால். தம்பி எதுக்கு அதெல்லாம் பேசுற? வேற ஏதாச்சும் பேசு. சரி. எந்த நாயனுடைய ஆதரவும் இல்லாமல் அமோகமாக வெற்றி பெற்று விட்டார்கள். அவர் வெற்றி பெற்றதற்கு பின்னால் ஆலை அதிபர்களும், மிட்டா மிராசுகளும், மில் அதிபர்களும், பட்டி கடைக்காரர்களும் மன்னர் மானியத்தை இழந்தாலும் மரியாதை இழக்க மாட்டேன் என்று சொல்லி கிரீடத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற மன்னர் அவர்களும் இங்கு விருந்து நடாத்தி கொண்டிருக்கிற காட்சி நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் திருவள்ளுவர் துப்பாருக்கு துப்பாய, துப்பாருக்கு துப்பாக்கி வரல விட்டுரு. ஏன்பா எல்லாரும் பாட்டிலேயே பார்த்துக்கிறேன், நீ பேசுறது யாருமே கவனிக்கல. இதனாலதான் உன்னை எந்த கட்சியிலுமே சேர்த்துக்கிறது இல்ல. ஆமா, இது என்னது மீச? இப்போ நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சவன், எனக்கே மீசை இல்ல. சீட்டே கிடைக்காத உனக்கு இருக்கு மீசை? ஐயோ, தாடி மீசையில எடுத்தேன் இப்ப சகிக்காதப்பா. இப்ப மட்டும் எப்படி இருக்குது? சரி, இப்போ கல்லு குடிச்சா எப்படி வாய் துடைப்ப? இனிமே எப்படியா இருக்குது? சரி நம்பி, ஒரு சின்ன கரெக்ஷன். இனிமே நம்மளை அண்ணான்னு கூப்பிடு. சரிங்கண்ணா. பாட்டில் ஓடிக்கிட்டுங்களா? ஓட புல்ல, நீ புல்ல ஏத்திக்காத. நம்ம நீதான் கைத்தாங்களை கூப்பிட்டு போகணும். சரிங்க. நம்ம ஜாதி சனத்துல ஜெயிச்சு சட்டசபையில கலக்கிறேன்னா அது நமக்கு தான் பெருமை. அவர் என்ன சாதாரண வம்சங்களா? நாடாண்ட சோழ வம்சங்க. அவர் முன்னாடி நிக்கிறதுக்கே கை காலெல்லாம் கூசுதுங்க. அது ராஜவம்சத்துக்கே உண்டான கலைடா. அந்த காலத்துல தஞ்சாவூருக்கு நான் வேட்டையாட போவேன். அப்ப அவங்க தாத்தாவை நான் தான் பிக்கப் பண்ணிக்குவேன். அப்ப தம்பி பார்த்தா ஆப் ராயர் போட்டுட்டு உன்னை ராசவம்சம்னே நம்பிட்டானுதோ. அரண்மனைக்கு போயிருப்பா, பையனை பார்த்துருப்பா. ஆனா அந்த பையன் நானுல ஒரிஜினலா இருந்திருக்கு. மடக்கிடுவோமா? என்ன மடக்கிறது? ஏப்பா, நீ தானே சொன்ன உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமா அந்த அரண்மனை அடையிறதுன்னு. வாங்கி தரேன். இப்பதான் எம்எல்ஏ ஆகுற, என்ன லஞ்சம் கஞ்சம் எல்லாம் வாங்கல? பொண்ணை கேட்போம். பொண்ணா? சீதனமா அரண்மனை கேட்போம். கொடுப்பானா? முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆனா நாம முடிய கட்டி மலைகளுக்கு போறோம். வந்தா மலை, போன முடிதானே போகுது. கை காசுன்னா நஷ்டம். சரி, தப்பா இருக்குதுன்னு நினைச்சுக்க போற. மப்புல கேட்கற மாதிரி கேளு. அப்பா நிஜமாலுமே மப்பு தான். 8வது ரவுண்டு போயிட்டு இருக்குது. என்ன போதோ தெரியல. நீ தள்ளிக்கா. மகாராசா, நான் சின்னவனுங்க, நீங்க பெரியவரு. இத பாருங்க, நான் ஏதோ தண்ணி போட்டு தப்பா பேசுறதா நீங்க நினைக்க கூடாது. ஒரு மனுஷன் சமூகத்தில் உயர்ந்த உடனே சாதிங்கிறது, சரம்ங்கிறது, சொந்தம்ங்கிறது, ஒரே சாமி சேரங்கிறது, ஒரே கூட்டம்ங்கிறது. தேர்தல் நிதி வசூல் பண்றதுக்கு உங்க அரண்மனை வாசல் வந்து நின்னோம்ல, அப்ப வெளியிலேயே நிறுத்தி, நீ சும்மா வெளியிலேயே நிறுத்தி 300 ரூபாய் கொடுத்தீங்க. வசல் வாங்குறது கூட பத்தல. இப்ப என்னமோ பேசுறீங்க சும்மா. சரி, இத்தனை பேர் இந்த ஊருக்குள்ள நாகராஜ சோழனுக்கு சாதிங்கிறீங்க, சரம்ங்கிறீங்க. யாராவது ஒருத்தர் இவருக்கு பொண்ணு கொடுப்பீங்களா? குறிப்பா மகாராஜா கொடுப்பாரையா? பொண்ணு கொடுப்பாரு கேட்டு சொல்லியா? எப்படி நல்லா ஆக்ரோஷமா பேசின, ஆனா அங்க இருந்து ஒண்ணு எப்படியே காணாம ஊத்திக்கிட்டு ஊத்தி குடுறா. இன்னொரு பேக் போடு, நல்லா ஊத்து. கொடுத்தாவது யோசிங்க சாமி. ரொம்ப யோசிக்கிறாரா? பொண்ணு கொடுத்தாலும் கொடுத்துருவாரு போல இருக்கு. பொண்ணு கொடுக்கறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனா அவளுக்கு செவ்வாய் தோஷம், கொஞ்சம் வயசு ஜாஸ்தி. அது பரவாயில்ல. சட்டசபை கூட்டத்துக்கு மெட்ராஸ் போவோம்ல, அப்ப எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு ஏத்தாப்படி ஒரு சின்ன வீடு வச்சுக்கலாம். அப்ப தாயமா போட. அது யாருப்பா தாயமா? அது ஒண்ணு இல்லைங்க.
அவன் தாயினால அம்மானாலும் ஒரே அர்த்தமானு கேக்குறானுங்க. எப்படி அவனுக்கு பழக்கம் இல்லைங்க, ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் ஊர் ஜனங்களே, பெரியோர்களே, மதிப்பிற்குரிய மகாராஜா அவர்கள் அவருடைய மகள் சிவகாமியை அண்ணன் நாகராஜ சோழன் எம்எல்ஏ அவர்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா முடிவு செஞ்சுட்டார். கல்யாணம் பண்ணது ஆகி போச்சு. அப்ப நல்லது இடத்துல பேசி முடிவு பண்ணிக்கலாம்ல. இல்லையா பேசுறது, என்ன வேணாலும் கேட்க சொல்லியா? என்ன கேக்குது? எல்லாத்தையும் கேளு. ஐயா, எங்களுக்கு அவ்வளவு பேராசையெல்லாம் கிடையாதுங்க. அந்த பழைய அரண்மனை மட்டும் அண்ணன் பேர்ல நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா மறுநாளே கல்யாணம். என்னையா பெரிய அரண்மனை? எனக்குள்ளது ஒரே பொண்ணு, அத்தனை சொத்து மாப்பிளைக்கு தாயா. அந்த பேப்பர் ஐயா, இந்த 5 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒரு கையெழுத்து. நம்பிக்கை இல்லையா? இல்லைங்க, 6 மணிக்கு மேல நாங்க யார்கிட்டும் வாயில பேசுறது இல்லைங்க. ஒரு கையெழுத்து போடுங்க. மனுஷனை நம்புங்கப்பா. கரெக்டுங்க, மனுஷன் நம்பர் தான் இருந்துன்னா அப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டாம்ப் பேப்பர் அடிக்கிறாங்க. ஒரு கையெழுத்து போடுங்க. நட்ட நடவாள் போட்டு போறாரு, கீழே போட சொல்லுங்க. கீழே போடுங்க. அட கீழே பேப்பர்ல கொஞ்சம் கீழே இறக்கி போடுங்க. போடுங்க. கல்யாணம் முடிஞ்சு நான் அந்த செயினை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா அப்ப எனக்கு தாங்க. போடி போடி. நாகராஜ சோழன் உங்கள் வீட்டு பிள்ளை வந்து மாலை போடலாம். வாயை பார்த்துட்டு எங்கள் தலைவர் அருமை அண்ணன் நாகராஜ சோழன், நாகராஜ சோழன் எம்எல்ஏ அண்ணன் நாகராஜ சோழன் உங்கள் வீட்டு பிள்ளை ஏன்பா மணி, தாய்மா வந்திருக்கா, அப்படியே போய் பின்னாடி பக்கமா கூட்டிட்டு வந்துரு. ஆமா, அம்மா அப்பெல்லாம் நல்லா இருக்காங்களா? ஏன் இப்படி அழைச்சு போயிட்ட? உங்களை மாலையும் கழுத்துமா பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா என்ன பாக்கணும்னு மட்டும் உங்களுக்கு தோணவே இல்லைல்ல. இத்தனை நாள் உங்களுக்காக என்னோட உயிர் மட்டும்தான் துடிச்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ என்னோட சேர்ந்து இன்னொரு உயிரும் துடிச்சிட்டு இருக்கு. இந்த குழந்தை பிறந்து நம்ம உறவு ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலியை கட்டுங்க. முன்னாடியா இருந்தா நம்ம கல்யாணம் சாதாரணமா ஒரு கோயில்ல நடந்திருக்கும். ஆனா இப்ப பெரிய மண்டபத்துல நடக்கும். பெரிய பெரிய தலைவருங்க, மந்திரிங்க எல்லாம் வருவாங்க. நம்ம கல்யாண போட்டோ எல்லா பத்திரிகையிலும் வரும் இல்லைங்க? ஐயோ, அந்த கருமத்தை நினைச்சாதான் மனசு கருக்குன்னு இருக்குது. இப்போ நான் இருக்கிற ரேஞ்சுக்கு நீ என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்னு நினைக்கிற? ஏன்னா ஆண்டவன் இருக்கிறாரு, ரொம்ப தங்கமான ஆளு. ஒரு மனுஷன் பிறந்த உடனேயே அவனுக்குன்னு தனியா ஒரு நோட்டு புஸ்தகத்தை போட்டு இன்னென்ன தேதியில அவனுக்கு இன்னென்னதை கொடுக்கறது அப்படின்னு நீட்டா எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி கொடுத்துட்டும் இருக்கிறாரு. வாங்கலன்னு வச்சுக்க, பட்டுன்னு கோபம் வந்து படின்னு பக்கத்தையே கழிச்சிருவாருல்ல. பாரு, போன வாரம் வரைக்கும் நம்ம ஊர் அரண்மனைக்கு முன்னாடி நின்று அதை வேடிக்கை பாக்குறதுக்கு தான் எனக்கு எழுதி வச்சிருந்தாரு. இந்த வாரம் அந்த அரண்மனையே எனக்கு எழுதி வச்சிட்டாருல. போன வாரம் அந்த மகாராஜா நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஃபுல்லா ஒரு பாட்டில் மெக்டோல் ஏத்திக்கிட்டு என் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கிறாருன்னு நான் என்ன சொல்லி பண்ணி நினைக்கிறேன்? கிடைச்சிருவா வேண்டாம்னு சொல்லி ஆண்டவன் நம்ம மேல கோவிச்சு பழையபடி தேங்காய் ஊருக்கு விட்டாருன்னா. தாய்மா, தேர்தல் நிதி வசூல் பண்றக்கா அரண்மனைக்கு போயிருந்தப்ப ஏண்டா அமாவாசை உனக்கெல்லாம் அரசியல் வேணுமான்னு கேட்ட அதே மகாராஜா இப்ப நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அரண்மனையே வேணுமான்னு கேட்கிறேன். எப்படி ஆளுக்கு ஒரு டைப்பு. பொண்ணுக்கு ஏதோ கொஞ்சம் வயசாயிடுச்சு, செவ்வாய் தோசை அப்படி அப்படின்னாங்க. நம்மது கிடக்கிறது கிடதான் அதை பத்தி கவலைப்படல. பத்திரிக்கை அடிக்கட்டுமான்னு கேட்டிருக்கானு. இந்த லோலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம், முதல்ல பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். வேலை நடந்துட்டு இருக்கு. முதல் பத்திரிக்கை உனக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்கேன். வந்து வடை பாயாசத்தோட சாப்பிட்டு மொழி எழுதிட்டு போயிரு. தாயமா, நான் எப்பவுமே நியாயம் தர்மம் பாக்குறேன். இப்போ நான் ஒரு பெரிய எம்எல்ஏ ஆவே நினைச்சிட்டேன். நீ எனக்கு காதலிச்சேன். நீ காதலிச்ச ஒரு மைக் செட் அம்மாவாசிய. இப்போ அதே ரேஞ்சுக்கு ஒரு ஆளை நானே பார்த்து